வணக்கம். இன்று கவியரசர் கண்ணதாசன் நினைவிடைகளில் சிறந்த முருக பக்தரான சின்னப்பா தேவர் அவர்கள் ஒரு முறை ஒரு படத்தயாரிப்பின் போது புலம்பியதை அவருடைய புலம்பலையே பாட்டாக எழுதிய அந்த பாடலின் வரலாறு பற்றிய பதிவினை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் கவியரசர் கண்ணதாசன் நினைவலைகள்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் கவியரசருடைய பாடல்கள் பிறந்த கதை பற்றி அதில் பதிவு பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பம் உள்ளவர்கள் அதில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதில் கேட்டு ரசிக்கலாம். சினிமா பாடல்கள் மூலம் தனக்கான ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்ட முக்கிய கவிஞர் கண்ணதாசன். ஒரு பாடல் எழுத வேண்டும் என்றால் அது சாதாரணமாக இல்லாமல் தன் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை வைத்து பாடல் எழுதும் கண்ணதாசன் இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர் உள்ளிட்ட பல திறமைகளை உள்ளடக்கியிருந்தார். அதேபோல் மனித வாழ்க்கையின் அத்தனை உணர்ச்சிகளையும் பாடலாக வெளிப்படுத்தியுள்ள கண்ணதாசனின் வரிகள் விரக்தியில் உள்ள அனைவருக்கும் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியில் உள்ள பலருக்கும் மேலும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் உள்ளது. கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்காக கதையில் மாற்றங்கள் செய்வதையும் கேரக்டர்களின் பெயர்களை மாற்றுவதும் நடந்துள்ளது. அதேபோல் படத்தில் பாடல் வரும் சூழ்நிலையை சொல்லிவிட்டால் அதை பற்றி யோசிக்கும் போதே ஒரு உண்மை சம்பவத்தையும் கலந்து பாடல்கள் எழுதக்கூடிய கண்ணதாசன் சாண்டோ திரு எம் சின்னப்பா தேவர் விரக்தியில் புலம்பியதை ஒரு பாடலாக எழுதி ஹிட் கொடுத்தவர் என்பது பலரும் அறியாத ஒருவர். கிளாசிக் தமிழ் சினிமாவில் முக்கிய தயாரிப்பாளராக திகழ்ந்தவர்தான் சாண்டோ எம் சின்னப்பா தேவர். தனது தேவர் பிலிம்ஸ் மூலம் பல படங்களை தயாரித்துள்ள அவர் எம்ஜிஆர் நடிப்பில் அதிக படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் என்ற பெருமை பெற்றவர். அந்த வகையில் கடந்த 1972ஆம் ஆண்டு மருதமலை முருகன் கோவில் பணிகளை முடிப்பதற்காக ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செய்த சின்னப்பா தேவர் முருகனின் 6 படை வீடுகளை மையப்படுத்தி ஒரு கதையை தயார் செய்தார். மிகச்சிறந்த முருக பக்தரான சின்னப்பா தேவர் தயாரித்த அந்த படத்தில் முருகனின் 6 படை வீடுகளில் நடப்பது போல் அமைக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாடல் எழுதப்பட்டது. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் படத்தின் அனைத்து பாடல்களும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒரு பாடல் எழுதிய கண்ணதாசன் பழனிக்கு பாடல் எழுதும்போது சின்னப்பா தேவரின் புலம்பலை பாடலாக எழுதியுள்ளார். பொதுவாக முருக பக்தரான சின்னப்பா தேவர் வேண்டுதல் வைக்கும்போது தனது நண்பனிடம் பேசுவது போன்று பேசுவார் என்பதை அறிந்திருந்த கண்ணதாசன் அவரது புலம்பலை வைத்து எழுதிய பாடல்தான் தெய்வம் திரைப்படத்தில் இடம்பெற்ற வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி. இந்த பாடலை கண்ணதாசன் அவர்கள் எழுதும்போது திரு எம் சின்னப்பா தேவர் அவர்கள் மருதமலை கோவில் திருப்பணிக்காக தயாரித்த அந்த படம்தான் தெய்வம் என்ற திரைப்படம். அந்த படத்தை தயாரித்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை மருதமலை கோவிலின் திருப்பணிக்காக கொடுக்க வேண்டும் என்பது அவரது எண்ணம். அதற்காக சின்னப்பா தேவர் அவர்கள் அந்த பழனிமலை முருகனை நினைத்து, ஐயா பழனிமலை ஆண்டி, உன்னோட மருதமலை கோயில் திருப்பணிக்காக இந்த படம் எடுக்கிறேனா, இந்த படத்துக்கு உண்டான வருமானத்தை இதனுடைய லாபத்தை வச்சு தான் அந்த மருதமலை கோயில் திருப்பணியை நான் செய்யணும். மருதமலை கோயில் கட்டுறதே உன்னுடைய அருளால் தான் இருக்காண்டி, பழனி ஆண்டி, நீ தான் அதுக்கு வழி பண்ணணும், நீ தான் அதுக்கு உண்டான எல்லா லாபத்தையும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு உரிமையாக அந்த பழனி ஆண்டிகிட்ட அவர் கேட்டதை தான் அந்த பாடல்களில் கவியரசர் கண்ணதாசன் மிக அழகான வரிகளில் அந்த பாடலை அமைத்திருப்பார். தெய்வம் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் கவியரசர் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் இசையில் சூலமங்கலம் சகோதரிகளின் அருமையான குரலில் வெளிவந்த அந்த பாடல்தான் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பாலாபிஷேகங்கள் கேப்பாண்டி சுவை பஞ்சாமிர்தம் தன்னில் குளிப்பாண்டி காலார மலையேற வைப்பாண்டி காலார மலையேர் வைப்பாண்டி கந்தா என்றால் இங்கு வந்தேன் என்று வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி. அந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளிலும் முருகப்பெருமானின் பெருமைகளை அந்த பழனி ஆண்டவருக்காக, அந்த பழனி ஆண்டிக்காக ஆண்டி ஆண்டி என்று முடியும்படி
மிக அழகாக அந்த வார்த்தைகளை கோர்த்து அருமையாக எழுதியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். சிவகுமார், ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன், மேஜ சுந்தரராஜன், கேஆர் விஜயா, ஆர்எஸ் மனோகர் என பல நடிகர்கள் நடித்திருந்த இந்த படம் நவம்பர் 1972 வெளியாகி பெரிய வசூல் சாதனை நிகழ்த்தியுள்ளது. இந்த படத்தின் மூலம் கிடைத்த பணத்தை மருதமலை கோவில் திருப்பணிக்காகவே திரு சின்னப்ப தேவர்கள் ஒப்படைத்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. முருகனின் செல்வாக்கு வேறு எவருக்கும் கிடையாது என்பது மிக அழகாக எழுதியிருப்பார். சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செல்வாக்கு எவர்க்கேனும் வழுமோடி. முருகனின் செல்வாக்கு எவர்க்கேனும் வருமோடி. சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செல்வாக்கு எவர்க்கேனும் வருமோடி. முருக பக்தர்கள் அனைவரும் இந்த பாட்டை கேட்கும்போது நெஞ்சும் நெகிழ்ந்து மனம் உருகி கண்ணீர் ததும்பி அந்த பழனி ஆண்டவரை தரிசிப்பார்கள். அப்பேற்பட்ட அருமையான பாடல் வரிகளை திரு சின்னப்ப தேவர் அவர்களின் படத்திற்காக, தெய்வம் திரைப்படத்திற்காக தந்த கவிஞரசர் கண்ணதாசனின் அவர்களுடைய திறமையை எவ்வளவு பாராட்டினாலும் அதற்கு ஈடாகாது. எத்தனை வருடங்கள் கழித்தாலும் அவருடைய பாடல் இன்றும் பல்வேறு கோயில் திருவிழாக்களிலும் முருகன் கோவில்களிலும் நம் வீடுகளிலும் அந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் உருவான கவியரசர் பாடல் வரிகளில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சூலமங்கலம் சகோதரிகள் அவர்கள் பாடிய அருமையான அந்த பாடல் கவியரசர் கண்ணதாசனின் நினைவலைகளில் மிகவும் முக்கியமான ஒரு பாடலாக என்றென்றும் பரிமளித்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலை உங்கள் காணொலியில் காணும்போது உங்களுக்கு கவியரசரின் நினைவு வந்தால் அதுதான் அவருடைய அற்புதமான நினைவலைகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.